ஹாய் மக்களே, நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் குமரேஷன் கோகுலநாதன், சாராஸ் மீட் அண்ட் ஃபுட்டோட கல்யாண டைரக்டர். நான் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு என்னோடய குருநாதர்கிட்ட இருந்து ஒரு புக் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணார். அவர் இறக்குற தருவாயில் அந்த புக்கை நானும் ரொம்ப நாளாக உங்ககிட்டலாம் காமிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எப்படி எல்லா இனத்தவர்களுக்கும் பைபிள், கீதை, குரான்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும், அதே மாதிரி ஆஸ் அ ஷெஃபாக எங்களுடைய சமையல் கலைக்கும் இந்த புத்தகம் அவ்வளவு முக்கியம். இந்த புத்தகத்தோட பேர் என்னென்னா நலவீம பாக சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1884 ஆண்டு கந்தசாமி முதலியார் சென்னையில் அவரால் அச்சிடப்பட்டு திருத்தப்பட்டு வந்த புக்கு இது. இந்த புக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 130 வருடங்கள் தாண்டியும் இந்த புக் பத்திரமா நம்மக்கிட்ட இருக்குது. இந்த புக்கு பற்றின இன்ஃபர்மேஷன் நான் ஒன்றா உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். எனக்கு இதில் ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒரு வீட்டில் கிச்சன் எப்படி கட்டணும் அப்படின்றதுக்கு அவ்வளோ அழகாக ஒரு பாகசாலை லட்சணம்னு பேர் வச்சுருக்காங்க. பாகசாலை அப்படின்னா கிச்சனை தான் சொல்லுவாங்க தமிழில். பாகசாலை அதாவது கிச்சன் 30 அடி நீளமும் 8 அடி அகலமும் புகை கூண்டோடு இருக்கணும். நம்ம இப்போ சிம்மினின்னு சொல்கிறோம்ல, அந்த காலத்தில் அந்த புகை கூண்டோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்திரன் எந்த திசையில் இருப்பாங்களோ அந்த திசையில் தான் அடுப்பு இருக்கணும். பசுவின் வாழை போல செங்கல் மற்றும் களிமண்ணாலான செவுரில் தான் அதை கட்டியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, அந்த கட்டினதுக்கு அப்புறம் சாதம் நம்ம வடிக்கிறோம் தெரியுமா, அந்த வடிக்கிறதுக்கான கஞ்சி போடுறதுக்கான இடத்தையும் நம்ம வைக்கணும். அந்த கறி சமைக்கும் போது அந்த பாத்திரம் வைக்கிறதுக்குமான இடத்தையும் நம்ம தனியாக வைக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நான் படிக்கிறேன் கேளுங்க. அக்னி திசையில் அக்னி இருக்க வேண்டும், யமன் திசையில் விறகு இருக்க வேண்டும், நிருதி திசையில் தண்ணீர் குடமும், வாயு திசையில் உரலும், குபேர திசையில் முரமும் வைத்திருக்க வேண்டும். கடைசியில் சொல்லிய எல்லா திசையினரும் காய்கறிகள் வைத்திருக்க வேண்டும். கீழ்ப்பாசரத்தில் பாக பாத்திரங்கள் வைத்திருக்க வேண்டும். இவ்வித மங்களோடு பாகசாலை நிரூபிக்கப்பட்டிருக்க வேண்டும். பாருங்கள், காய் எங்கே வைக்கணும், கனி எங்கே வைக்கணும், சமைக்கிற பாத்திரம் எங்கே வைக்கணும்னு இப்படி பாகசாலை லட்சணம் இந்த புக்கில் பேஜ்லேயே இருக்குது. இந்த புக்கோட பேர் நல வீம பாக சாஸ்திரம். நான் இந்த புக்கை பற்றி ஒவ்வொரு விஷயமும் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் என்னோடய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.